இரு இரு இரு. என்னன்னு கேளு. நீயே கேளுடா. சரி. ஏங்க ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இங்க இந்த அண்ணன் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு நான் டல்லா இல்லாம நல்லாவா இருக்க முடியும்? தங்கம், நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அந்த புடவைக்காரிய ஒதுக்கி ஓரமா நிக்க வச்சுட்டு உன் கையால எல்லாருக்கும் கூழ் கொடுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வாமா. ஆமாங்க, வாங்க, நீங்க வாங்க, பாத்துக்கலாம் வாங்க. மணி மணி, நாம முதல்ல சாப்பிட்டுருவோம் மணி, அப்புறம் கிடைக்காம போயிரும். ஏன் மாமா இப்படி பறக்குறீங்க? என்ன மணி இப்படி கேட்டுவிட்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த கூட்டமும் குமிச்சிடும். அப்புறம் நமக்கு ஒரு கிளாஸ் கூழ் கூட கிடைக்காம போயிரும். வா மணி. ஐயோ, சும்மா இருக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும். ஏய் தள்ளடி. நீ இவ்வளவு நேரமா கூழ காய்ச்சனல்ல, இதுக்கப்புறம் தங்கம் அவ கையால எல்லாருக்கும் கூழ் கொடுக்கட்டும். நீ அந்த பக்கம் போய் நெல்லு. அம்மா, இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டிய முன்னாடி நின்னுகிட்டு தையா தக்கான்னு ஆடுவா. அத நாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? உன்னை யாரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொன்னது? நீயும் தையா தக்கான்னு ஆடு. ஏன் ஆடுனா என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? உங்க தங்கச்சி மக தான் எல்லாருக்கும் கூழ கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கணுமா? ஏன் தங்கம் கொடுத்தா ஆகாதா? யாரும் உன் தங்கத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லையே. அதான் 3 பாத்திரம் இருக்குல்ல, ஒரு பாத்திரத்துல இருக்கிறத அண்ணன் கொடுக்கட்டும், இன்னொரு பாத்திரத்துல உன் தங்கம் கொடுக்கட்டும். அப்படியும் புண்ணியம் பத்தலன்னா 3வது பாத்திரத்துல உன் மூத்த மகன் கொடுக்கட்டும். யாரு வேணான்னு சொன்னது? புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ஆத்தா நல்ல புத்தியவாது கொடுப்பா. இங்க வந்துமா. தங்கம், அந்த மனுஷன் கிடக்குறாருமா. நீ வாமா, நீ வந்து எல்லாருக்கும் உன் கையால கூழ கொடு. வா சரவணா, நீ கூட வா. சரிமா. என்னப்பா இவங்க? விடுகண்ணே, கொடுக்கட்டும். சரவணா, நீங்க வந்து குடு. வாங்க, அப்படி எல்லாரும் வாங்க. அப்படியே மணி மணி மணி, நான் முதல்ல போய் கூழ குடிச்சிடுறேன் மணி. ஐயோ பேசாம இரு. முதல்ல நான் சொல்றத கேளு. முதல்ல ஜனங்களை வாங்கி குடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம குடிக்கலாம். எல்லாரும் மொத்தமா குடிச்சிட்டு போயிட போறானுவோ. அன்னலட்சுமி அக்கா, எல்லாருக்கும் கூழ் ஊத்துறியா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. உன் கையால கூழ எனக்கு தரியா? எங்க உன்னை காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. நல்லவங்க இருந்தா நான் சரியான நேரத்துக்கு வந்துருவேன்க்கா. சரி, நீதான் கூழ் குடிக்கணும், சரியா? சின்னதா. அன்னலட்சுமி அக்கா, எனக்கு 3 பாத்திரத்திலயும் இருக்குல்ல, அந்த கூழை எடுத்து கலந்து கொடு.